ஓம் நமச்சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் மிக முக்கியமான வீடியோ இது அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோங்க. ஏன்னா அந்த 2026 நம்ம வாழ்க்கை மாறியாகணும், நம்ம சூழ்நிலை சரியாகணும், நம்ம கஷ்டங்கள் போகணும், நாமளும் கௌரவமாக 4 காசை பார்க்கணும், உறவுகளோட ஒரு கெத்தாக வாழணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கனவும். அப்படி நாம் ஏதோ ஒரு இடத்துல இது வரைக்கும் அதெல்லாம் அடையாமல் மனம் போன போக்கில் விதி போன போக்கில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பு சரியில்லைன்னா எந்த டாக்டருக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அதுபோல் நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த கோவிலுக்கு போனால் சரியாகும், நம்ம ராசி கோவில் நட்சத்திர கோவில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்படியே அது சரியாகி நம்ம தலைவிதியவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் அங்கே நடக்கும். அதனால் இந்த 2026 உங்கள் ராசிப்படி எந்த கோவிலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம், அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனால் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க 9043368826. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். அதனால ராசிக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து செயல்பட வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளுடைய சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அவங்க வாங்கின வரங்களும் அதனுடைய சக்தியும் கதிர்வீச்சியும் அந்த கோவிலே இருக்கும். அங்க நம்ம போகும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோவில்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன குணத்தோட பிறப்பாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு உண்டு, ஒவ்வொரு விதமான அதிபதிகள் அதாவது தெய்வங்கள் உண்டு. எல்லாரையும் நம்ம போய் கும்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் கும்பிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கிறத விட நம்ம ராசிக்கான, நம்ம லக்னத்துக்கான, நம்ம நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடும்போது, கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய எனர்ஜி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய கதிர்வீச்சு தாக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில முன்னேறத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால ராசிகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி லக்னங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது துல்லியமா நம்முடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் வாழ்க்கைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில கோவில எப்படி முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நட்சத்திரத்தின்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நம்ம மந்திரம் சொல்லி பூஜிக்கணும், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரமா கொடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பொறுத்து தான் அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த பரிகாரத்தை நோக்கி அந்தந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ராசிக்கான அதிபதி யாரு, நம்ம நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு, நம்ம லக்னத்துக்கான அதிபதி யாரு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ப்பா நமக்கு தேவையான கோவிலுக்கு தெய்வத்தை கும்பிடும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, ஆன்மீகத்தோட வழியா மட்டும் இல்லாம
தன்னுடைய ஜாதகத்துல ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கு எந்த தெய்வத்தை எந்த அதிபதியை எப்படி பரிகாரம் செய்யணும், இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதால தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாருமே சொல்றது இல்லைங்க, இந்த சூட்சமத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெளிவா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, உங்க தொழில வெற்றி பெறறதுக்கு, உங்க வேலையில பதவி உயர்வை அடையறதுக்கு, உங்க குடும்பத்துல செல்வங்களை சேர்க்கறதுக்கு, வாழ்க்கையில நிம்மதியவும் அமைதியவும் அடையறதுக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசிக்கான லக்னத்துக்கான கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்ப கடகராசியை ஜெயிக்க வைக்கக்கூடிய கோவில் எது? அப்ப கோவில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கடகராசினா என்ன? எல்லா ராசியை விடவும் வசீகரம் கொண்ட ராசி கடகராசி. எந்த துறையில நீங்க காலடி எடுத்து வச்சாலும் உங்களது அதிகாரத்தையும் ஆளுமையையும் அங்க நிலைநாட்டுவீர்கள். அங்க நான் தாண்டா கிங்கு, அது எங்க ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லாம செயல்ல காட்டுறவங்க கடகராசி நண்பர்களும் தோழிகளும். அதே நேரத்தில் அதிகாரத்தால பதவி அடைய மாட்டீங்க, அன்பால தன்னுடைய திறமையால, அதாவது நிர்வாக திறமையால எல்லாருடைய பாராட்டுதலையும் பெற்று தானா அந்த பதவி உங்களை தேடி வரும். கொடுக்க வச்சிருவீங்க, வேற வழியே இல்லப்பா, இந்த பதவியை இவருக்கு தான் கொடுத்தாகணும், எல்லாமே பொருந்திருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. அவங்க மேல ஒரு அதிகாரி இருக்காங்க, ஒரு பதவியில் இருக்காங்க அப்படின்னா தானாவே அவங்க வலுவிழந்துடுவாங்க. அவங்க வலுவிழந்து செயலிழந்து அந்த பதவியை உங்களுக்கு கொடுக்க வைக்கக்கூடிய கிரக அமைப்பு உண்டு. ஏன் அப்படின்னா உங்களது ராசி அதிபதி யாரு? சந்திரன், மனோகாரகர், மனசுக்கு அதிபதி. நீங்க நல்லா சிந்திச்சீங்க, செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களது சிந்தனை எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கும். சந்திரன் யாரு? மனோகாரகர். நீங்க மனசுல என்ன நினைச்சாலும் அதை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதத்தை சந்திர பகவான் நிகழ்த்துவார். ஆனா நீங்க நினைக்கணும், எண்ணங்கள் நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சிட்டீங்க அப்படின்னா அப்புறம் சந்திர பகவான் பார்த்துப்பாரு. ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே மனசை கட்டுப்படுத்துறவர். இப்படிதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா உங்க மனசை நல்ல மனசா வச்சுக்கோங்க, நல்லதா யோசிங்க, மன தைரியத்தை உருவாக்கிக்கங்க, தன்னம்பிக்கையோட மனசை வச்சுக்கங்க. நம்மளால முடியும் எதையுமே நினைச்சுக்கங்க, முடியாதுன்னு ஒரு துளி கூட உங்க மனசுல நினைக்காதீங்க. அது வைரஸ் மாதிரி பரவி எல்லாத்தையும் முடியாம ஆக்கிடும். ஏன்னா உங்கள் அதிபதி சந்திரன். குறிப்பா இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அதனால மனசுல நீங்க எதை வச்சிருந்தாலும் அது நடக்கும். நல்லதே வச்சிருங்க. அதுபோல கடகராசி அப்படின்னாலே நினைச்சதை முடிக்காம விட மாட்டீங்க. இது நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய அடித்தளம், ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு வரம். எடுக்கிற வேலையில ஏதாவது குழப்பம் இருந்தா உடனே விட்டுருவாங்க, ஏதாவது சந்தேகம் வந்தா விட்டுருவாங்க, எடுக்கிற விஷயம் தொடர்ந்து நடக்கல அப்படின்னா விட்டுருவாங்க, சோர்ந்து போனா விட்டுருவாங்க. இப்படி எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு வரம். வேலையை எடுத்தீங்கன்னா முடிக்காம விட மாட்டீங்க. இதையே நீங்க பலமாக்கிக்கணும் உங்க வாழ்க்கையில. அடுத்து பார்த்தோம்னா உங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் யாரு? உல்லாசத்துக்கு அதிபதி, கட்டடக்காரகர். ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வீங்க, ஒரு ஆடம்பரமான பங்களா கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. உங்களுடைய 6ஆம் இடம் நோய் கடன் எதிரி, இதை சொல்லுது. அதுக்கு யாரு? குரு அதிபதி. ரொம்ப பெரிய விஷயம். குரு பார்வை கிடைச்சாலே நோய் கடன் எதிரி இந்த விஷயத்துல நல்லதா நடக்கும், குரு இருந்தாலே. ஏன்னா எப்பொழுதுமே குரு, அவர் தேவகுரு, கெடுதல் செய்யவே மாட்டாரு. ஒருவேளை அடுத்த கிரகங்கள் கெடுதல் செய்ய வந்தா ஒதுங்கி நிற்பார், வேற வழியே இல்லை. ஆனா இவருக்கு பலம் இருந்தா தடுத்து நிற்பாரு, இவரை மீறி அங்க ஒண்ணுமே நடக்காது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நோய் கடன் எதிரிய அவரு பார்த்துப்பாரு, ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாரு. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நீங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த 3 விஷயங்களும் தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நோய் கடன் எதிரி, எதிரிகள்லாம் விலகிடுவாங்க, இருக்கவே மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியாமலே அவங்க அழிஞ்சிருவாங்க. குரு பகவான் அப்படியே கட்டி காப்பாரு. அதே நேரத்துல கடகராசினாலே உதவிகள் செய்யறதுல ரொம்ப அதிக ஈடுபாடு உள்ளவங்க. அது கூட பாதி பிரச்சனைகளை தடுக்கும். அதுதான் கடகராசிக்கும் நல்லது. எந்த அளவுக்கு நீங்க உதவிகள் செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிக்க அதெல்லாம் துணையா இருக்கும். இன்னும் சொல்ல போனா என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு, முன்னேறவே முடியல, குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, அவமானங்களை நிறைய சந்திக்கிறேன், எப்ப பார்த்தாலும் தோல்வி, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, பிரிவுகள், யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க எங்களை. இதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் என்ன தெரியுமா? கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது தான் மிகப்பெரிய பரிகாரம். உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு சிறு துளி வெள்ளம் போல உதவி செய்யுங்க. உழைப்பால உதவி செய்யலாம், பணத்தால உதவி செய்யலாம், பொருளால உதவி செய்யலாம். இப்படி உதவிகள் செய்யும் போது பல விஷயங்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பரிகாரங்களாக அமையும். இதெல்லாம் ஏனோ தானோன்னு சொல்ற நினைச்சுக்காதீங்க, ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் எது முக்கியமா அப்படின்னா முதல்ல அந்த உதவிகள் செய்யறதுதான், அடுத்ததுதான் கடவுள், தெய்வம்.
உங்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள், செல்வங்கள் உங்க பாதுகாப்புல இருக்க வேண்டாம், உங்க பேர்ல இருக்க வேண்டாம். உங்களது கணவன் அல்லது மனைவி பேர்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா பிள்ளைகள் பேர்ல எழுதி வச்சிருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் விதி. உங்களுடைய வாழ்க்கை துணையை பத்தி சொல்ற இடம் 7ஆம் இடம். அதுக்கு அதிபதியா வர்றவர் சனி பகவான். திருமண வாழ்க்கை மிக சுவாரஸ்யமா இருக்கும். சனி பகவான் அப்படின்னாலே பல திருவிளையாடல்களை நடத்தி வைக்கக்கூடியவர். உங்க வாழ்க்கையில நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இளமை பருவத்தை எப்படி பயன்படுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கடகராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய திருமண வாழ்க்கை. அங்க நீதி, நேர்மை, நியாயம் வரக்கூடிய துணைக்காக சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றீங்க அல்லது லவ் பண்றீங்க, நேர்மையா இருக்கீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான துணை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி பகவானுங்க கர்மக்காரகர். உங்க திருமண வாழ்க்கைக்காக நீங்க என்ன முன்னாடி விதைக்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும். அதைத்தான் நீங்க திருமணத்துல அறுவடை செய்வீங்க. நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர துணை மாதிரி யாருக்கும் வர மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அதே போல எந்த காரணத்தை கொண்டும் துணைக்கு துரோகம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல சனி பகவான் இருப்பாரு. ஒருத்தருக்கு தொழில இருப்பாரு, அவங்க நேர்மையா இருக்கணும். ஒருத்தருக்கு லாபஸ்தானத்துல சனி இருப்பாரு, அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே நேர்மையா வரணும். ஒருத்தருக்கு நோய், எதிரி, கடன் இந்த விஷயத்துல சனி பகவான் இருப்பாரு, அவங்க அந்த விஷயத்துல எல்லாமே நேர்மையை கடைபிடிக்கணும். அப்ப சனி பகவான் கர்மாதிபதி, கர்மக்காரகர். உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல, அதாவது உங்கள் மனைவி, கணவன், காதலன், காதலி, இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, காமத்தை சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு இளமை காலத்துல உங்களது வாழ்க்கையில நேர்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு துணையை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார். வாழ்க்கையில எந்த அளவுக்கு நேர்மையா வாழ்றீங்களோ திருமணம் நடந்தும் சரி, நீங்க நினைக்கலாம் திருமணம் வரைக்கும் சரியா இருக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்களும் தோழிகளும் நேர்மையாத்தான் இருந்தாகணும். இல்லைன்னா சனி பகவானுடைய தண்டனைக்கு உள்ளாவீர்கள். எதுல? உங்களது இல்லற வாழ்க்கையில, அதாவது திருமண வாழ்க்கையில. ஒரு மனுஷனுக்கு கடைசி காலம் வரைக்கும் மிக முக்கியமான ஒரு இடம் திருமணம் தான், திருமண வாழ்க்கை தான். அதுக்கு அடுத்ததுதான் செல்வம், மரியாதை, புகழ், பதவி. குடும்பத்துல ஒருத்தன் ஒழுக்கமா இல்ல, அல்லது குடும்பத்தோட இல்ல, அல்லது குடும்பத்துல ஒரு பொண்ணு ஒழுக்கமா இல்ல, குடும்பத்தோட இல்ல, தனியா இருக்காங்க, அவமானப்பட்டு இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அந்த அவமானத்தை அவங்களால துடைக்கவே முடியாது. அப்ப அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா கடகராசிய குடும்ப வாழ்க்கையில பிரிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. நல்லா ஆழமா பதிய வச்சுக்கிங்க இந்த விஷயத்த. யார் எது சொன்னாலும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்க மாத்திக்காதீங்க. அதுபோல நீங்க நடந்துக்கிறத பொறுத்து உங்க திருமண வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எப்பேற்பட்டவங்க உங்க குடும்ப வாழ்க்கைக்கு வந்தாலும் அவங்க மாறி போவாங்க. அது ஒரு விஷயம், சனி பகவானால மாற்றி விடுவார். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு சனிய அதிபதியா வராரு. நேர்மையா இருங்க, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, ஆன்மீக சிந்தனையில் ஊறி போயிருங்க, கடுமையா உழையுங்க, உங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு. சொர்க்கத்தை இங்கேயே உங்களை அனுபவிக்க வைப்பாரு சனி பகவான். ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனி பகவான் அதிபதி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி யார் வர்றது? மேஷ ராசியோட செவ்வாய் வருகிறார், 10ஆம் இடத்துக்கு அதிபதி. அதுபோல உங்களுக்கு பிரபல யோகாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்ப எந்த ஒரு இடத்துலயும் சரி, வேலையிலையும் தொழிலையும் முன்னிலையில இருப்பீங்க, வேகமா செயல்படுவீங்க. உங்களது வேகத்தை பார்த்து எதிரிகள் விலகி போவாங்க. பெரிய பதவி, பெரிய லாபம், பெரிய புகழ். அது மட்டும் இல்ல வியாபாரத்துல வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய நபர்களாக உங்களை மாற்றும். அது மட்டும் இல்ல இந்த காவல்துறை, ராணுவம், கப்பல், ஏர்ஃபோர்ஸ் இந்த துறையெல்லாம் நீங்க தொழிலாக ஈடுபடுவீங்க, இல்லைன்னா வேலையில சேருவீங்க. அந்த வேலையில சேர்ந்தாலும் பதவி உயர்வு உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும். அதே நேரத்தில் எதுக்குமே அவசரப்படாதீங்க. செவ்வாய் பகவான் ரொம்ப ஸ்பீடா இருப்பார், சிந்திக்க விட மாட்டார். ஆனால் உங்களது சிந்தனையை எந்த அளவுக்கு பயன்படுத்தி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். எப்போதுமே ஏதாவது ஒரு வேலை போயிட்டு இருக்கு, உங்களுக்கு வேலையில சந்தேகமா இருக்கு, ரொம்ப ஸ்பீடா போறோமோ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அல்லது ஸ்லோவா போறோமோ நினைக்கிறீங்க அப்படின்னா முருகனை மனசில் நினச்சிக்கங்க. முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அவர் செவ்வாய்க்கு அதிபதி, ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி. உங்க வாழ்க்கையில நீங்க தொழில ஜெயிக்கணும் அப்படின்னா முருகன் கோவில் உங்களுக்கு எப்பொழுதுமே வழிகாட்டும். பயணிக்கு போயிட்டு வாங்க, திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க, முடிஞ்சா 6 படை வீடுகளுக்கும் தொழிலுக்காக போயிட்டு வாங்க. இங்க 10ஆம் இடத்துக்கு அதிபதி மேஷ ராசியோட செவ்வாய் பகவான் வராரு. கடகராசி தொழில ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 6 படை வீடுகளுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய் பகவானுடைய தெய்வம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, தொழில ஜெயிப்பீங்க, பெரிய பதவிகள் கிடைக்கும். 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானம், பாதகாதிபதியா சுக்கிரன் வர்றாரு. உங்களால நிறைய பலன்களை சகோதர சகோதரிகள் அனுபவிப்பாங்களே தவிர அவங்களால எந்த ஒரு பயனும் உங்களுக்கு இருக்காது, உதவிகள் கிடைக்காது. எதிர்பார்த்து சண்டை போடாதீங்க. இதுதான் கர்மா, இதுதான் வாழ்க்கை.
அவங்களுக்கு உதவி செய்யறது தான் நம்முடைய கர்மா அப்படின்னு நினைச்சிங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறது மட்டுமே செயல்பாடா இருக்கு, இதுதான் விதி அப்படின்னா போன ஜென்மத்தில் அவங்களுக்கு நிறைய கடன் பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்க மாத்தி யோசிக்க கூடாது. இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுல எந்த ஒரு புண்ணியமும் இல்லை, நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நம்ம பக்கம் நல்லதே பேச மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம அவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அவங்க செய்த உதவி, அந்த கடன் அவங்க நமக்கு செய்ய வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் கர்மா. இந்த விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சகோதர சகோதரிகளை நீங்க மதிப்பீங்க, கோவப்பட மாட்டீங்க. பணி செய்து கிடைப்பதே என்னுடைய கர்மா அப்படின்னு நினைப்பீங்க. ஆழமா இதை புரிஞ்சுக்கிங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்வதும் தேய்வதும் அதனுடைய செயல்பாடு. இதை மனசுல வச்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் மாறி மாறி வருது அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. உங்கள் அதிபதி சந்திரனுடைய வாழ்க்கை இதுதான். வளர்ந்தாலும் தேயும், அதுக்காக சோர்ந்து போதா? மறுபடியும் வளரும், மறுபடியும் பிரகாசம், உலகத்துக்கே ஒளி கொடுக்கும், மறுபடியும் தேயும், சோர்ந்து போறதில்ல. ஒரே மாதிரியான ஒளிதான் உங்க வாழ்க்கையில. இந்த தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கடக ராசி நண்பர்கள், தோழிகள், இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க வருத்தமே பட மாட்டீங்க. இந்த துன்பங்களும் துயரங்களும் துரோகங்களும் சோர்வுகளும் உங்களை எதுவுமே செய்யாது. காலால தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. எப்பொழுதுமே கஷ்டம்னு வந்தா நிலாவை பாருங்க, எவ்வளவு பெரிய நிலா. அதோடைய வாழ்க்கையிலும் கருப்பு பக்கம் இருக்கா? அதை நம்ம பாக்குறோமா கண்ணால? அதுக்கும் கஷ்டம் தானே. ஒளி கொடுக்க முடியலையே பூமிக்குங்கிற வருத்தம் இருக்கும்ல. 15 நாளைக்கு ஒரு முறை, மாசத்துல ஒரு நாள் பூமியே பார்க்காத நிலா. இந்த தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த இன்பங்களும் துன்பங்களும் துரோகங்களும் நீங்க ஜெயிக்கிறத தடுக்காது. அதே நேரத்தில் மனசுக்கு காரணமாக வர சந்திர பகவான் ராசிநாதனா மாறுறார். கவலைப்படாதீங்க. சோர்ந்தாலும் உங்க மனசுல தெளிவை ஏற்படுத்துவார், சிந்தனையில அமைதியை உருவாக்குவார், பயங்கரமா யோசிக்க வைப்பார். 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ சந்திரன் வர்க்கோத்தமா பலம் பெற்றால் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் நீங்க தளராத மனசை வச்சுக்கிட்டு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை இன்பமாக்க முயற்சி செய்வீங்க. சந்திர பகவானுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா அவர் தான் முன்னாடி நிற்பார். ஒரு தளபதியாக, ஒரு கேப்டனாக அவர் தான் முன்னாடி நிற்கக்கூடியவர் உங்க வாழ்க்கையை உயர்த்தத்துக்கு. சந்திரன் இருக்க பயமேன் நீங்க நினைச்சுக்கணும். இப்படி நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாரே ஒரு ஒளிவட்டம் தோன்றும். ரொம்ப உற்சாகமாயிடுவீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா மாறிடுவீங்க, மனசு அமைதியாயிடும். எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் ஒரு பார்வை தான் சரியாயிடும். அந்த தெய்வீக தன்மைக்கு உங்களை மாத்திடும். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்துல கடகராசி வருது. பொதுவாகவே சந்திரனுடைய ஆளுமையில் நீங்க இருக்கிறதுனால அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷமானது. அம்பாளை வழிபடுங்க. முக்கியமா எங்க போலாம், எந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னா திருமியூச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்களுக்கான கர்மா கோவில் ஆலயம் இதுதான். நீங்க பிறந்ததிலிருந்து உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறையில திருவாரூர் சாலையில பேரளம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. 2 கிலோமீட்டர் தொலைவில். கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஏன்னா சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு இங்க துடிக்கும். லலிதா சகஸ்ரநாமம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை இந்த கோவில்ல தான் அம்பாளுக்கு சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை அப்படிங்கிற அற்புதமான ஒரு புத்தகத்தை ஏற்றியிருக்காரு. இந்த தளத்துக்கு வந்து அந்த மந்திரத்தை, அந்த பாடலை பாடி வணங்கி இருக்கார். கொஞ்ச நேரம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பாக்கியம் உங்க வாழ்க்கையில நிகழும். ரொம்ப பாக்கியம் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இந்த 3 விஷயம் தான் முக்கியம். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க. எதிரிகள் இல்லா, கடன் இல்லா, நோய் இல்லா மனிதர்கள் வாழ்க்கையில சொர்க்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. அதுலதான் நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இறைவன் தான் ஒரே வழி. உங்க வாழ்க்கையில நீங்க நல்லதை அனுபவிக்கணும், நல்லதை செய்யணும், கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இது மனுஷனுடைய இயல்பு. இப்ப நீங்களே எடுத்துக்கங்க. எந்த தவறு செஞ்சாலும் என்ன சொல்லுவீங்க? என் மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைச்சதில்ல அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? தான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கூட தெரியறதில்ல. இங்க இது ஒரு பெரிய சூட்சமங்க. நம்ம செய்யறதுல எதுங்க தப்பு எதுங்க சரி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப ஒருத்தவங்களை அடிக்கிறோம் அப்படின்னாலே அது தப்பா ரைட்டான்னு கூட நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்காது. நல்லதுக்காக அடிக்கிறோமா கெட்டதுக்காக அடிக்கிறோமா? அவன் தப்பு செஞ்சதுக்காக நம்ம அவன் அடிக்கிறோமா, இல்ல நம்முடைய கோபத்துக்காக நம்முடைய வலிமையை காட்டுறதுக்காக நம்ம அடிக்கிறோமா? இங்கதான் தப்பு ரைட்டு அப்படின்னு
அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப குழப்பம் இருக்கு இந்த விஷயத்துல, எது சரி எது தப்பு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. வாழ்ற வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல தப்போ ரைட்டோ போயிட்டே இருப்போம். ஆனா யார் ஒருத்தன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நடந்து போறது இயற்கை, ஆனா கீழே ஒருத்த பார்த்து எறும்பு கூட்டம் போகுதா, ஏதாவது ஜீவன் நடந்து போகுதா, அதை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப இதை எல்லாரும் நம்ம கவனிக்கிறது இல்ல. என்னதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஒரு பறவைகள் கூண்டையோ அல்லது ஒரு எறும்புகள் கூட்டத்தையோ கலைச்சோம் சிதைச்சோம் அப்படின்னா அது கூட பாவம் தான். ஆனா அந்த பாவத்தினுடைய அளவு இருக்கு, பெருசா சின்னதா அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னா ஒரே இடம் கோவில் தான், தெய்வம் தான், ஆன்மீக வழிதான். இப்ப எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நாம செய்யற தப்பு நியாயமா அநியாயமா அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யார் பார்க்கறாங்க, அதுக்கு சாட்சி இல்லை இப்படின்னு நினைச்சுக்கிறது. எந்த தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க முயற்சி பண்றது. தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல, தப்பு செஞ்சதை மறைக்கிறாங்களா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் பரிகாரமும் இல்ல, வழிபாடும் இல்லை. ஏன்னா கர்மாங்கிறது மிக சூட்சமமான ஒரு விஷயம். பாவங்கள் செஞ்சா கேள்வி கேட்கும், தர்மம் செஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப யாருமே பார்க்காம செய்யற தப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கோவில்ல ஒரு மனுஷன் வரிசையில் நிக்கிறாங்க உண்டியல்ல காசு போடுறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்னா நல்ல நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து அந்த 100 ரூபா ஒரு கிழிஞ்ச நோட்டை அந்த உண்டியல்ல போடுறான். பின்னாடி இருந்தவர் ஒருத்தர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை பார்த்தா 500 ரூபாய். ஆஹா, நம்ம கையால போட சொல்றாரு இந்த பணத்தை அப்படின்ட்டு அந்த 500 ரூபாயும் போட்டுறாங்க. திரும்பி என்னங்க என்ன போட சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. இல்லைங்க அது ஏன் பணம் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது, அதை நீங்க கவனிக்கல, அதான் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா. அப்ப கிழிஞ்ச நோட்டை போட நினைச்ச அந்த மனுஷனுடைய 500 ரூபாய் நல்ல நோட்டு உண்டியலுக்கு போயிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சாலும் ஆனா உண்மையா அங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது நிரூபிக்கப்படுதுல, அதுதான் வாழ்க்கை. யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யற தப்புக்கள் நம்முடைய கர்மாவா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இந்த உலகத்துக்கு தெரிய மாட்டாங்குது, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற வருத்தம்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை. கண்டிப்பா இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா பொதுவாகவே கடகராசி அப்படின்னா பிரச்சனைகளையும் சவால்களையும் பார்த்து மறைக்கவே மாட்டீங்க. உங்க ராசிக்கு 4ஆம் வீடு துலாம், முன்னாடி சொன்ன அதிபதி சுக்கிரன் அப்படின்னு. அந்த அதிபதி சுக்கிரன் அப்படின்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களால ஜெயிக்க முடியும். இங்க இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த தெய்வத்தை வணங்குங்க அப்படின்னா சில பேர் அதை மட்டும் செஞ்சுட்டு உழைக்காம விட்டுருவீங்க. முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்னா உழைக்கணும். அடுத்தது இந்த கோவில் பரிகாரம் பூஜை இதை செய்யணும். பொதுவாகவே கோவில் பூஜை பரிகாரம் செய்யாமலே உழைச்சா முன்னேறிடலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும், அந்த கேள்வி இருக்கும். ஆனா 100% பலன் கிடைக்கணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை வேணும், அந்த அமைதி நம்ம மனசுல வரணும், அப்பதான் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த சுக்கிரன் அதிபதி கலைகளுக்கு சொந்தக்காரர். கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க புகுந்து விளையாடலாம். சினிமா துறை அதுபோல கலை நயமா உருவாக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஜெயிக்கலாம். 6ஆம் இடம் தனுசு அதிபதி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறது உங்களது யோகத்தை அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில பொதுவாகவே ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உதவி செஞ்சுட்டே இருங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இதுதான் உங்களது விதி. அடுத்த பார்த்தோம்னா லக்னாதிபதி 5ல விருட்சகம் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் 5 கூடிய செவ்வாய், அதாவது லக்னத்துல நீச்சம் பெற்றிருக்கிறதுனால இந்த 2 பேருடைய செயல்பாடும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், உங்களை பெருமைப்படுத்தாது. உங்க வாழ்க்கையில செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கும் போது ரொம்ப வேகமா செயல்படுவாங்க. சூரியன் யாருக்குமே அடிப்பணியாத ஒரு அதிபதி, செவ்வாய் ரொம்ப வேகமான அதிபதி. 2 பேருமே காரியத்தை கெடுத்துருவாங்க அவசரப்பட்டு, நான் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கி. அப்ப இந்த இடத்துல அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும், எடுத்தோம் கவித்தோன்னு ஒரு விஷயத்த நடத்த வேண்டியது வரும். அதனால நஷ்டங்கள் அதிகரிக்கும். சில விஷயங்களை நீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கடவுளுடைய அருளோட எப்பொழுதுமே அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு யோகக்காரகனாக வரக்கூடிய செவ்வாய் தனிச்சு நிற்கும் போது வெற்றியை கொடுப்பார். இந்த மாதிரி சூரியனோடு சேர்ந்தாலோ ராகு கேதுவோட சேர்ந்தாலோ பிரச்சனையை கொடுப்பார். இந்த செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமடைஞ்சிருக்கார், சந்திரன் ரிஷபத்துல உச்சமாயிருக்கார். அதனால 7ஆம் வீட்டிலையும் 11ஆம் வீட்டிலையும் இவங்க இருக்கிறதுனால ஒரு அமர்க்கலமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு வரக்கூடிய துணையால மிகப்பெரிய ஒரு உல்லாச வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பீங்க. இன்னும் சொல்ல போனா கோடி கோடியாக சொத்தை கொண்டு வர அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லா ராசிக்கும் அமையுமா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், இந்த அமைப்பு இருக்குமா அப்படின்ட்டு. ஆனா பெரும்பாலும் இந்த அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. அதுபோல பாராட்டும் புகழும் கிடைக்கும் அவங்களால வரக்கூடிய துணையால. எப்பொழுதுமே எல்லா ராசி மாதிரி அல்லது எல்லா மனிதர்கள் மாதிரி, ஆண்கள் பெண்கள் மாதிரி வரக்கூடிய துணையை நீங்க அலட்சியப்படுத்த முடியாது, கௌரவிச்சே ஆகணும். கௌரவிக்கும் போது அவங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அதே நேரத்தில் கடகத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பெண் ஆசை அல்லது ஆண் ஆசையில திருப்தி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் ரொம்ப ஆர்வமும் வந்துடக்கூடாது. திருப்தி இல்லாதால என்ன பண்ணுவீங்க, ரகசிய உறவுகளை ஏற்படுத்த நினைப்பீங்க.
இங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா அதிபதி சந்திரன் மனசுக்கு காரகர். சுக்கிரனோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா மனசு அலைபய விடுவார். நமக்கு கெட்டது செய்ய மாட்டாரு அப்படின்னா தனியா இருக்கும்போது. சுக்கிரனோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா சுக்கிரன் யாரு? கலத்திர காரகன், காமத்துக்கு அதிபதி. அந்த சஞ்சலமான மனசுக்கு சந்திர பகவான் அனுமதி கொடுத்துருவாரு. போ இஷ்டம், போய் பட்டு தீரு. ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கும்போது சுக்கிரன் அதை பயன்படுத்திப்பாரு. இதை நல்ல விஷயமா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உலகளாவிய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஏன்னா 4க்கு துலாமுடைய சுக்கிரன் கண்ணா பின்னான்னு வாழ வைப்பார் உல்லாசத்துல. எந்த ஆணுகிட்ட போகணும், எந்த பெண்ணுகிட்ட போகணும், எங்க போகணும், எங்க இருக்கணும், எதுக்குமே கட்டுப்பாடு இல்லாம வாழறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். பெண்ணாசைக்காக, பொன்னாசைக்காக, மண்ணாசைக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு முடிவை எடுக்கக்கூடியவர் இந்த இடத்துல. உங்களால எவ்வளவு முடிஞ்சாலும் அதை தடுக்க முடியாது. தடுக்க முடியாம, முற்றுப்புள்ளி வைக்க முடியாம ரொம்ப திணறுவீங்க. அதை தொடர்ந்து செய்வீங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, மனக்கலக்கம், நிம்மதி இல்லாம போகும். ஒருவேளை 9க்குடைய குரு உச்சம் பெற்றிருந்தால் இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவார். எண்ணங்கள் வரும், ஆனா உங்களது குறிக்கோளையும் குடும்பத்தையும் நினைச்சுக்கிட்டு அந்த எண்ணங்களுக்கு தடை விழுந்துடும். அது அப்படியே பத்திரமா புதைச்சி வச்சிருவீங்க. இந்த குருவால ஒருவேளை உங்க வாழ்க்கையில திருப்பங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமா இல்ல, அடி மனசுல வச்சுக்கங்க. எதெல்லாம் உங்க முயற்சி இல்லாம உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வந்ததோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பரிசு. எதையெல்லாம் உழைச்சி போராடி உண்மையா சேர்த்தீங்களோ, அடைஞ்சிங்களோ, அதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கும் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் கிடைச்ச மூலதனம், ஆதாரம், உங்களுடைய சொத்து. ஆண்டவன் கொடுத்த பரிசை நம்ம சொத்துன்னு வச்சுக்க கூடாது. அதை தான தர்மம் செய்யறது சிறந்த சிந்தனை. தான தர்மம் செய்யறதுக்கு புண்ணியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடணும். நம்ம போராடி நேர்மையா சம்பாரிச்ச சொத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை கண்ணாபின்னான்னு செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமா வாழலாம், உல்லாசமா வாழலாம், அதே நேரத்தில் சிந்திச்சு செயல்படுத்தணும். அந்த சொத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி உங்களை தான் சுத்தி சுத்தி வரும். யாராலையும் அழிக்க முடியாது, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த சொத்து உங்களை மட்டும் இல்ல, நேர்மையா உண்மையா உழைச்சி கிடைக்கக்கூடிய சொத்து 7 தலைமுறைக்கும் கூடவே வரும். அதனால எல்லாருமே இப்படிதான் நேர்மையா உழைச்சி போராடி சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா அப்படின்னா இங்கதான் கர்மா நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்குது. கடந்த கால கர்மா எப்படியோ, நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில வந்து அமையும். அதனால நம்முடைய செயல்கள் நல்லதை செய்யணும், நல்லதை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், 4 பேருக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும், அன்பை செலுத்தணும். இரண்டாவது, எந்த ஒரு பாவ செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், பயப்படணும். இது எப்போதுமே நமக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒழுக்கத்துல சிறந்து யார் எங்க கொண்டு போய் விட்டாலும், எந்த கெட்ட விஷயத்துல சேர்த்து விட்டாலும் நம்முடைய புத்திக்கு வெளில வந்துடணும். இதுதான் இனிமே நடக்கக்கூடிய கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நமக்கு இனிமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து நடக்கணும். அப்ப இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா புதிய பாவங்களை சேர்த்துக்காம பழைய பாவங்களுக்கு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அதை அனுபவிச்சு முடிச்சிடலாம். புதிய கர்மவினையை நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க முடிவு பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வம் 7 தலைமுறைக்கு நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நேர்மை, உண்மையான உழைப்பு, 4 பேருக்கு உதவி, இந்த 3 மட்டும் கடைபிடிச்சிங்க. அது கூடவே ஆன்மீக சிந்தனை. ஏன் இது 3க்குள்ளார வராது அப்படின்னா அது பொதுவாகவே எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும். அப்பதான் அங்க ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அதனால கடவுள் மேல அன்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பாவ செயலை தவிர்த்தோம், ஒழுக்கமா வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் கெடுக்க முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பக்தி இருக்கணும். அந்த பக்தியை நமக்கு உதவி செய்யும். இந்த கர்மாவுடைய பிடியில சிக்கி இதுதான் தலைவிதி அப்படின்னு கஷ்டப்படாம துன்பப்படாம இந்த விதியவும் இந்த கர்மாவையும் நம்ம நீக்கலாம். நாமளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நமக்கான வாய்ப்பும் இன்னும் 100% இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்குதான் இந்த ஆன்மீக சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையெழுத்த கண்ணாப்னான்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தாலும், பிரம்மன் எழுதி வச்சிருந்தாலும் அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இறைவனே நமக்கு புத்தியவும் கொடுத்திருக்கார், மதியவும் கொடுத்திருக்கார். அதனால அந்த நம்பிக்கையோட விதி எப்படி விளையாண்டாலும் நம்முடைய மதியால நிதானமா, பொறுமையா, ஆன்மீக பலத்தோடு எந்த கடவுளை, எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம்தான். அதனாலதான் இங்க கடவுளோட கோவிலோட பரிகாரங்களையும்
நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல அற்புதமான சக்தியை கொண்டதுதான் நம்முடைய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுசா நம்பி எந்த செயல்ல ஈடுபடுறோமோ, எது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா வெற்றியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்யறியோ அதே திருப்பி கொடுக்கும். அது உங்க உடலுக்கும் பொருந்தும். எல்லாரும் சொல்லுவோம் அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம உடலும் ஒரு பிரபஞ்சம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் எல்லை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு எல்லை உண்டா? நினைச்சு பாருங்க. இந்த மனசு எங்க வேணாலும் போகும். இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கு வேணாலும் போகும். நம்ம கடவுள், தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் எதை வச்சு வணங்குறோம்? இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை தான் அந்த இறைவன். அப்ப இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உடலும் மனமும் ஒண்ணு. அதனால நம்முடைய உடலை ரொம்ப பாதுகாக்கணும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முறையான உணவு ரொம்ப முக்கியம். முறையான உணவை நீங்க சாப்பிடல அப்படின்னா ஆரோக்கியம் கெடும். இதுதான் மனசுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி சூடம் ஏற்றி கும்பிடுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்புடையது. அந்த பிரபஞ்சம் வரைக்கும் அது எட்டும். அந்த சக்தி உங்களுக்கு நேரா வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியா தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பூஜை முறை, பரிகார முறை, நம்முடைய தியானம், மந்திரம் இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நேரடியா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்துறது, நேரடியா கடவுளை பார்க்கக்கூடிய விஷயம், நேரடியா நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பதில் கொடுக்க பிரபஞ்சம் தயாராகிறதுக்கும் ஒரு முன்னோடி தான் இந்த தியானம், மந்திரம், ஆன்மீக சிந்தனை. அதனால தயவு செஞ்சு பிரபஞ்சத்தை நம்புங்க, முழுமையா நம்புங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க. எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நம்புவீங்க. எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். எதை கேட்டாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த பிரபஞ்சம். அதனால அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பிரபஞ்சம், கர்மா அப்படின்லாம்? இங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. எதுக்காக நம்ம நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு புரிதல் வேணும், இந்த ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு சூட்சமம் மாதிரி. எதுக்குமே ஒரு தொடர்பு வேணும்ல. நீங்க கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு சொல்றதை விட ஏன் கோவிலுக்கு போகணும்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏற்படும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்றோம். இதை புரிஞ்சிக்காம இந்த வீடியோ லாங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா இது எப்போதுமே இருக்கக்கூடிய வீடியோ, எத்தனை வருஷம் ஆனாலும். அது மாதிரி வாரி வழங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போய் நின்றுட்டு பிரபஞ்சமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பரிகார முறை, பூஜை முறை, தியான முறை, மந்திர முறை. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வித கர்மாவால தான் நம்ம மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ தப்பு பண்ணி அதை சரி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணி சரி பண்ணி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா வரம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தணும், ஆன்மீகத்துல பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அங்க மரியாதை. ஒரு முறை வேணா ஜெயிச்சு பாருங்க. இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்குது அப்படின்னு நீங்க அப்புறம் தான் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த பிறவியை ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரும்புவீங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. உங்க ராசிக்கு என்ன கோவில் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான கோவில் இருக்கு, கர்மா கோவில். உங்கள் ராசிக்கான முக்கியமான கோவில். நான் சொன்ன மாதிரி இந்த கோவிலும் நீங்க கருவில் உருவான நேரத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கோவில். கற்கடேஸ்வரர் திருக்கோவில் திருத்தேவன்குடியில இருக்கு. ஏன்னா முனிவர் ஒருத்தர் கடும் தவம் செஞ்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கந்தர்வன் அப்படிங்கிற வந்த ஒருத்தன் சிவ பூஜை செய்யறாங்க. உடனே அந்த முனிவருக்கு கோபம் வந்துடுது, சாபம் விட்டுறாங்க. நண்டாக மாறிப்போ அப்படின்னு சாபம் விட்டுறாங்க. அந்த சாபத்துக்கு விமோசனம் பூலோகத்தில் இருக்கிற திருத்தேவன்குடிங்கிற அந்த தளத்துல சன்னதியில பூஜை செய்ய தாமரை பூவால அப்படின்ட்டு. அப்புறம் நண்டா மாதிரி குளத்துல இருக்கிற தாமரை பூவால பூஜை செஞ்சிட்டு இருக்கும்போது அங்க வந்த இந்திரன் இதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. கோவப்பட்ட அந்த கந்தர்வனை வாளால வெட்டும் போது அது வந்து ஈஸ்வரன் மேல பட்டுடுச்சு. உடனே ஒரு ஹோல்ஸ் அங்க உருவாக்கி, ஒரு ஓட்டையை உருவாக்கி அதுக்குள்ளார அந்த கந்தர்வனை போக வச்சு விமோச்சனம் கொடுக்கிறார்.
சொல்றாரு. அந்த வெட்டுக்காயம் இன்னைக்கும் அந்த கோவில்ல இருக்கு. அப்புறம் இந்திரனுக்கு புரிய வைக்கிறார், இது சாப விமோசனம் அடையறதுக்கான ஒரு செயல் அப்படின்ட்டு. இந்திரன் வணங்கின இடமும் நண்டாக மாறி கந்தவன் விமோச்சனம் அடைந்த இடமும் இந்த இடம். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சாபத்துக்கு நீங்க ஆளாகி இருந்தாலும், கஷ்டத்துக்கு, துன்பத்துக்கு, துயரத்துக்கு ஆளாகி இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நீங்க கண்டிப்பா போய் ஆகணும். வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவியலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு திருத்தேவன்குடி சிவஸ்தலம். கண்டிப்பா கடகராசி நண்பர்கள் போயிட்டு வாங்க. சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இங்க நீங்கும். அது மட்டும் இல்ல, எல்லா சிவாலயத்திலையும் இந்த சந்திரனுக்குரிய தனி சன்னதி இருக்கும். எல்லா இடத்துலயும் நின்றுட்டு இருப்பாரு, இந்த தளத்துல மட்டும் உட்கார்ந்து இருப்பாரு யோக நிலையில. அப்ப எல்லா வகையான யோகங்கள் கிடைக்க இந்த தளத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து யோகம் செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்ச ஒரு 2-3 மணி நேரம் அந்த கோவிலை சுத்தி வாங்க. பல விஷயங்களை தெரிஞ்சுங்க, அங்கேயே இருங்க. அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டும். கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் வராது. உங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிடும், அந்த நண்டுக்கு கிடைச்சது மாதிரி. ஏன்னா உங்களது ராசி சின்னம் இது நண்டு. அப்ப புரிஞ்சுக்கிங்க, கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில போயிட்டு வர இடம் அந்த இடம். அடுத்து புனர்பூசம் 4ஆம் பாவத்தை சேர்ந்தவங்க காஞ்சி காமாட்சியை போய் வழிபட்டு வாங்க. பூச நட்சத்திர நண்பர்கள் குமரி பகவதி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளையும் வடபத்திர சாயையும் வணங்கிட்டு வாங்க. எல்லா நன்மைகளையும் நீங்க அடையலாம். வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம். அடுத்தது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, சாஸ்திரத்துல பரிகாரம்லாம் சொல்லல. பரிகாரம்னு ஒண்ணு ஜோதிட சாஸ்திரத்துல இல்ல. அதெல்லாம் இல்லாமலா இத்தனை கோவில்கள் இருக்கு, இவ்வளவு தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் தர்மங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பரிகாரங்கள் இருக்கு. ஜோசியக்காரங்களே நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா பரிகாரங்கள் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா பரிகாரமா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதா முக்கியம். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஈடான பரிகாரங்கள் செய்யும் போதுதான் அதுக்கு பரிகாரமா அமையும். கஷ்டங்கள் பலமா இருக்கு, துன்பங்கள் பலமா இருக்கு, அதை போக்குறதுக்கு ஈஸியா ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். அந்த பரிகாரம் பலிக்காது. இந்த விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நோயின்னு இருந்தா அதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாமலா இருக்கும். ஆனா எந்த மருந்து அப்படிங்கிறது தான் பரிகாரத்துல மிக முக்கியமானது. இங்கேயும் சில முக்கியமான விஷயம் உண்டு. நோய்களை கட்டுப்படுத்தலாமே தவிர சில நோய்கள் சுத்தமா கட்டுப்படுத்த முடியாது, தீராது. வாழ்க்கை முழுவதும் அந்த நோய்களுக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சில நோய்கள் இருக்கு. அந்த நோய்களுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்கும். சில நோய்க்கு உடனே சாப்பிட்டா உடனே சரியாயிடும், சில நோய்க்கு அதிக காலம் பிடிக்கும். அதிக காலம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன் சாவர வரைக்கும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுங்க. அப்படிதான் பரிகாரங்களும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய கர்மா தான். நாம செஞ்ச அந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கான பரிகாரங்கள் எது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். அதாவது தெரிஞ்சே செஞ்ச தவறுகள், துரோகங்கள், பாவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பிராயச்சித்தமே இல்லை. ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார். அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும், மனம் வருந்தி செய்யணும். எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம். பணத்தால, யாகங்களால, மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி, தங்க காசு, ஆபரணங்கள், பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும், ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் வருந்துறது தான், கண்ணீர் தான். நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம், மனம் வருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம். அதுதான் தீர்வு. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான், பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான். வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா அப்படின்னா முடியாது. மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது, நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த 2 விஷயங்களை கடைபிடிங்க. 2 விஷயங்கள். இதுதான் பரிகாரம். முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க, விளக்கேத்துங்க. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கந்திஷ்டி, எதிர்மறை சக்திகள், பொறாமை, இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும்.
அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை, அமைதி, தெளிவு, அன்பு, பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான். ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க. அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க. இந்த பொருட்கள் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க. சுத்தமான நெய், விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியத்தில் செய்யக்கூடிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி. பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய், சாணம், கோமியம், தயிர், பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க. முடிஞ்சா 7 வகை திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, இப்படி 7 வகை திரி இருக்கு. கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்புறம் தீப எண்ணெய்கள், நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும். குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க. அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும், செல்வங்கள் சேரும். முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம முயற்சியை பண்ண முடியும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள், அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருந்தா இவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா, நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுக்கீங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம். இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும். இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான். இந்த உலகத்துல பொதுவாகவே எல்லாருமே திறமை உடையவங்க தான். ஆனா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க திறமையா இருப்பாங்க. அப்ப அந்த திறமை எது அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அந்த வழிமுறைகளை கண்டவர்கள் வெற்றியின் முதல் படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடும் உழைப்பு அப்படிங்கிறது 2ஆம் படி தான். முதல் படினா என்ன தெரியுமா? 100 பேர் பிடிச்சு இழுத்தாலும், 1000 பேர் தடுத்தாலும், 1,00,000 பேர் உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாலும், என்னுடைய கனவை நிஜமாக்க, வாழ்க்கையில ஜெயிக்க என்னால மட்டும்தான் முடியும்னு எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சுட்டு முதல் படி ஏறாம பாரு, அந்த முதல் படி தான் தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் 2வது படி உழைப்பு. அப்புறம் அவமானம், கௌரவம் இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் வரும். தோல்வி ஒரு படியில வரும். இந்த உலகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படின்னா, தோத்தவங்க விழுந்து கிடக்காம மறுபடியும் எழுந்திருச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஆனா திறமையே இல்லாதவங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கதான் கிடைக்கக்கூடியது தோல்வி, தோல்விக்கு மேல் அவமானம். அதனால தன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கள ஒதுக்குங்க. குமரிக்கரையில திருவள்ளுவர் எப்படி நிக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த நில்லுங்க. தன்னம்பிக்கையோட பொறுமையும் தலைமை பண்புகளும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி இல்ல, பணத்துக்கு அடுத்ததும் வெற்றி தோல்வி இருக்கு. நேர்மை, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தான், நிர்ணயிக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம். அதனால ஏழ்மையில நேர்மை அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. இங்க நேர்மை, உழைப்பு, ஆன்மீக சிந்தனை இது இருந்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. ஆனா நேர்மைக்கே ஏழ்மை பரிசு அப்படின்னா இந்த சமூகம் தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையா இருக்கிறவன எப்பொழுதுமே அடக்கி வச்சிருக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது. சமூகம் அப்படின்னா அடுத்த ஆள் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இங்க எதிரி யாரு? நம்முடைய சமூகம் தான். அதனால நம்ம ஜெயிக்கணும்னா நாம எப்பொழுதுமே இப்படிதான், நம்மளால முடியாது, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்முடைய விதி இவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டித்தான் ஆகணும். திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை, ஆய்வினை உடைமை, இடுக்கண் அறியாமை, வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா, துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல. துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க, அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு. தலைவராகலாம், கோடீஸ்வரராகலாம், எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களாலே முடியும், நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். போராடுங்க, வெற்றி பெறுங்க. புகழோ இகழ்வோ இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான், போயிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க.